முகமும் சிவாவும் இசைக்கு இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சு இசைக்க அடிச்சு உதைச்சு, "இங்க பாரு கோயில் நகைய திருடுறதுக்கு நீ மட்டும் காரணமா இருக்கவே இருக்காது. யாராவது சொல்லி தான் நீ பண்ணியிருக்கணும். யார் சொன்னா?" அப்படின்ட்டு ஆறுமுகம் வந்து அடிக்கிறாங்க. உடனே இசைக்கு இருந்துகிட்டு, "இங்க பாரு நான் தான் திருடுனேன். சிந்து மேல பழிய போடுறதுக்காக தான்" அப்படின்னு இசைக்கு சொல்றாங்க. "இல்ல, இல்ல இப்ப நீ சொல்லல. உன்ன இங்கேயே கொன்னு போட்டுருவேன்" அப்படின்ட்டு ஆறுமுகம் மிரட்டினதும், இசைக்கு இருந்துகிட்டு, "அக்கா சொல்லி தான் இதெல்லாம் பண்ணேன்" அப்படின்ட்டு இசைக்கு உண்மைய சொல்லிடுறாங்க. உடனே ஆறுமுகம், "என்னது சித்தியா? சித்தியா இதுக்கெல்லாம் காரணம்?" அப்படின்ட்டு ஷாக் ஆகி நின்னுட்டு இருக்காங்க. "ஆமா, அக்கா சிவா மாப்பிள வாழ்க்கைய விட்டு அந்த சிந்துவ விரட்டணும் அப்படின்னு அக்கா தான் செய்ய சொன்னா" அப்படின்ட்டு இங்க இசக்கி சொன்னதும், இந்த ஆறுமுகத்துக்கும் சிவாவுக்கும் அதிர்ச்சியா இருக்குது. "அம்மாவா?" அப்படின்ட்டு சிவாவும் அதிர்ச்சி ஆகுறாங்க. 2 பேரும் நேரா வீட்டுக்கு போறாங்க. அந்த இசக்கியையும் கூப்பிட்டுட்டு, இங்க அன்னபூர்ணி கிட்ட போயிட்டு, "அம்மா, இசக்கிய யாரு கோவில் நகை திருட சொன்னாங்கன்னு சொன்னா நீங்க அதிர்ச்சி ஆயிடுவீங்க" அப்படின்னு ஆறுமுகம் சொல்றாங்க. இசக்கி சொன்னத கேட்டு எனக்கே ஷாக் ஆயிடுச்சு அப்படின்ட்டு சொல்றாங்க. "யாரு ஆறுமுகம்? யாரு சிவா? சொல்ல மாட்டேங்கிறீங்க யாருன்னு?" அப்படின்ட்டு கேட்கும்போது, இங்க மகா பயந்துட்டு இருக்காங்க. "இசக்கி உண்மையெல்லாம் சொல்லிட்டானா? ஐயோ!" அப்படின்ட்டு நம்மள வீட்ட விட்டு அனுப்பிருவாய்ங்க அப்படின்ட்டு மகா வந்து ரொம்ப இதோட இருக்கிறாங்க. உடனே அன்னபூர்ணி, யாருன்னா, அது சித்தி தான். மகா சித்தி தான். மகா சித்தி இப்படியெல்லாம் பண்ணுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல." ஆறுமுகம் வேகமா மகா கிட்ட கோவமா போயிட்டு, "ஏன் சித்தி இப்படியெல்லாம் பண்ணியிருக்கீங்க? இப்படி கோவில் நகைய திருடுறதுனால என்ன பிரச்சனை வரும்னு யோசிக்க மாட்டீங்களா? அம்மா எவ்வளவு எல்லாத்துக்கு முன்னாடியும் அசிங்கப்பட்டு நின்னுட்டு இருந்தாங்க. அது உங்களுக்கு தெரியலையா? தலை குனிஞ்சு போய் திருடுற பழக்கம் எங்க இருந்து வந்துச்சு?" அப்படின்ட்டு ஆறுமுகம் வந்து ரொம்ப கோவப்பட்டு பேசுறாங்க. சிவாவும், "உங்க மேல நான் நம்பிக்கையா இருந்தேன். சிந்து கூட உங்க மேல தப்பு இருக்குன்னு சொன்னா. நான் எங்க அம்மா எந்த தப்பும் பண்ண மாட்டாங்கன்னு சந்தேகப்படாம இருந்தேன்ல. நீங்க இப்படி ஒரு துரோகம் பண்ணியிருக்கீங்க" அப்படின்ட்டு சிவா பங்குக்கு பேசுறாங்க. அன்னபூர்ணி வந்துட்டு இங்க மகாப்பு கிட்ட போயிட்டு, "ஏய் உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்றியா?" அப்படின்ட்டு அரையுறாங்க. "இனிமேல் நீ ஒரு நிமிஷம் கூட என் கண்ணு முன்னாடி இந்த வீட்ல இருக்கக்கூடாது. எனக்கே துரோகம் பண்ண துணிஞ்ச நீ இந்த வீட்ல இருக்கவே கூடாது" அப்படின்ட்டு வீட்டை விட்டு அனுப்புறாங்க. மகா இருந்துட்டு, "அக்கா என்ன மன்னிச்சிடுங்க. சிந்துவ வீட்டை விட்டு அனுப்பணும்னு தான் இப்படியெல்லாம் பண்ணிட்டேன்" அப்படின்னு சொல்றாங்க. "சிந்துவ வீட்டை விட்டு அனுப்பணும்னு பண்ணா நீ பண்ணதெல்லாம் நியாயமாயிடுமா? மரியாதையா கிளம்பி போயிடு வீட்டை விட்டு" அப்படின்ட்டு அன்னபூர்ணி இங்க மகாவை அடிச்சு துரத்துறாங்க. சிவா, "நான் பண்ணது தப்புன்னு நினச்சிக்கிடாத. எனக்கு வேற வழி தெரியல. மகா பண்ண தப்புக்கு என்னால் மன்னிக்க முடியாது. மகாவை வீட்டை விட்டு அனுப்புறது தான் அதுக்கான வழி" அப்படின்ட்டு சொல்றாங்க. ஒன்று சிவா, "உங்களுடைய முடிவு என்னவோ அதை பண்ணுங்க பெரியம்மா" அப்படின்ட்டு சிவா சொல்றாங்க. இந்த சிந்து இருந்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே பார்க்குறாங்க. என்னைக்காவது இருந்தாலும் உண்மை வெளிப்படும்னு நினச்சேன். இப்போ வெளிப்பட்டுருச்சா அப்படின்ட்டு சிந்து பார்த்துட்டு இருக்காங்க. பைரவி இருந்துட்டு, "எனக்கும் இவங்க மேலே அப்போவே சந்தேகமாக இருந்துச்சு அத்தை. இவங்க சொல்லி தான் இசைக்கு பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ தான் புரிய வருது" அப்படின்ட்டு பைரவி சொல்கிறாங்க. இங்கே எல்லாரும் வீட்டை விட்டு மகாவை அனுப்பிடுறாங்க. மகா, "என்ன என் தம்பியை வீட்டை விட்டு அனுப்பிட்டீங்களே, உங்களை சும்மாவே விட மாட்டேன்" அப்படின்னு இங்கே மகா வந்து கொலவெறியோடு இருக்கிறாங்க. "இசக்கி, நீ எதுக்குடா என்ன காட்டி கொடுத்த? நீ காட்டி கொடுக்க மாட்டேன்னு நான் நம்பிக்கையோடு இருந்தேன்" அப்படின்ட்டு இங்கே மகா இசைக்கிட்ட சொல்கிறாங்க. "எனக்கு என்னக்கா, எனக்கு கொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு ஆறுமுகம் சொல்லும்போது எனக்கு வேறு வழி தெரியல" அப்படின்ட்டு இங்கே இசைக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சீரியல் எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.